உறவுகளுக்கு வணக்கம். மகேஷ் நேரு யூடியூப் சேனல்ல உங்களை மீண்டும் ஒருவரை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சிறுவர் முன்பள்ளி ஒன்றுக்கு போகிறோம். கரவட்டி பிரதேச சபையின் சிறுவர் முன்பள்ளி ஒன்றில் போய் நாங்கள் அவர்கள் என்னென்ன கண்காட்சி செய்திருக்கிறார்கள்ன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கல்வி கண்காட்சி வடபராட்சி தெற்கு மேற்கு பிரதேச மதுரை முன்பள்ளிக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். வணக்கம். சரி, தம்பிக்கு என்ன பெயர்? சாய் ருத்ரன். சாய் ருத்ரன் இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீர்கள்? தரை போக்குவரத்து சாதனங்கள். சரி, தரை போக்குவரத்து சாதனங்கள்ல என்னென்ன வாகனம் எல்லாம் நிக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வாகனத்துக்கு என்ன பெயர்? ஆட்டோ. இந்த வாகனத்துக்கு பஸ் நிக்குது. சரி, இது கார் நிக்குது. இது பைக் நிக்குது. இது ஆம்புலன்ஸ். இந்த இடத்துக்கு என்ன பெயர்? ஹாஸ்பிட்டல். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு என்னத்துக்கு எல்லாம் போவாங்க? காய்ச்சல் வந்தா மருந்தெடுக்க ஊசி போட போவாங்க. சரி, இது என்ன இடம்? ரெயின். ரெயின்ல போயிருக்கிறீங்களா நீங்க? ரெயின் எப்படி சத்தம் போடும்? சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சத்தம் போடுமா? சரி, அப்ப ரெயின்ல போவோமா? நாங்க கூட ரெயின்ல ஏறி போகலாமா? போகலாம். சரி, ஓகே. இந்த இடத்துக்கு என்ன பெயர்? பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட்ல என்ன வாகனம் நிக்கும்? ஆட்டோ நிக்குமா? அப்ப மோட்டார் சைக்கிள் நிக்குமா? அப்ப என்ன நிக்கும்? பஸ் நிக்கும். சரி, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல இந்த இடத்துக்கு போகலாம், யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். சரி, ஓகே. தரை போக்குவரத்துல. சரி, இது என்ன இடம்? இந்த இடத்துக்கு என்ன பெயர்? ஹோட்டல். ஹோட்டல்ல போய் நீங்கள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், தங்கலாம், வேற விளையாடலாம். சரி, இந்த வாகனத்துக்கு என்ன பெயர்? ஜேசிபி. என்ன செய்யும்? கல்லுடைக்கும், கிடங்கு. யார் செய்தது? அம்மாவும் சிந்து அத்தை. நல்ல வடிவா எல்லாம் செய்திருக்கிறீங்க. சரி, இந்த ரோட்டுக்கு என்ன பெயர்? மதுரை சந்தி. சரி, இதே பக்கத்துல உங்களோட பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை இதுல காட்டி இருக்கலாம். எங்க இருக்கு உங்களோட பள்ளிக்கூடம்? அந்த பக்கத்துல இருக்குது. சரி, அப்ப சரி, இந்த ரோடு எங்க போகுது? உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போகுது. இந்த ரோடு எங்க போகுது? மானசந்திக்கு போகுது. சரி, இந்த ரோட் நெல்லி அடிக்கு போகுது. அப்ப இந்த ரோட் உடுப்பிட்டி. அப்ப உங்களோட வீடு எந்த ரோட்ல இருக்குது? வீடு இந்த ரோட்ல இருக்குது. ஐயோ, அப்ப உங்களோட பள்ளிக்கூடம் இந்த ரோட்ல இருக்குது. மதுரை சந்தி எங்க இருக்குது? இங்க இருக்குது. சரி, எல்லாம் நல்ல வடிவா காட்டி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ரைட், குட் பாய். நல்ல வடிவா இருக்குது. பாய். தம்பி வணக்கம். என்ன பேர் தம்பிக்கு? பிள்ளை சொல்லுங்க, என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? இது என்ன இடம்? இது ஒரு சந்தியே காட்டி இருக்கிறீர்கள், சிக்னல் லைட் காட்டி இருக்கிறீர்கள். சரி, சொல்லுங்க, என்ன இடம் இது? நெல்லியடி சந்தியா, பெருத்திர சந்தியா, யாழ்ப்பாண சந்தியா? சரி, அப்ப பாயா சொல்லுங்க பாப்பா. பாய். வணக்கம். வணக்கம். தம்பிக்கு என்ன பெயர்? நல்ல பெயர். சரி, என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க இதுல? மலை. மலையில என்ன எல்லாம் இருக்குது? யார் இதெல்லாம் செய்தது? அப்பா. சரி, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. மலையில என்னெல்லாம் வாழும்? பறவைகள் வாழுமா மலையில? என்னென்ன பறவை இருக்குது? கிளி, காகம், வேற சரி, நிறைய பறவைகள் எல்லாம் இருக்குது. வேற சிங்கம், புலி, கரடி எல்லாம் நிக்குமா? என்ன? சரி, ஓகே. நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி, ஓகே. பாய். வணக்கம். 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 சரி, தம்பி இன்னைக்கு என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க எல்லாருக்கும்? என்ன காட்டி இருக்கிறீங்க? என்ன இடம்? வாகனங்களை காட்டி இருக்கிறீங்க. சரி, வாகனம் எல்லாம் போகும் என்னதுல? ரோட்ல போகுமா? கார் என்னதுல போகும்? ரோட்ல போகும். இது என்ன சாமான்? ரெயின். ரெயின் என்னதுல போகும்? ரெயின் ரோட்ல போகுமா? ரெயின் ரோட்ல போகுமா? ஃளைட் என்னதுல போகும்? ஃளைட் என்னதுல போகும்? நிலத்துல போகுமா? ஃளைட் ஸ்கைல போகும். இது என்ன? இது கப்பல். கப்பல். கப்பல் என்னதுல போகும்? கடல்ல போகும். ஓகே, பை. Thank you. பை. Bye. தம்பிக்கு என்ன பேர்? சரி, என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? சரி, இதெல்லாம் யார் செய்தது? அம்மா. சரி, என்ன இதுல என்னென்ன இருக்குதுன்னு காட்டுங்க எனக்கு. இது என்ன? இது பூச்சாடி. இது சூரியனா? சரி, வேற எல்லாம் ஒட்டு சித்திரம் எல்லாம் செய்திருக்கிறீர்கள். நல்ல வடிவா இருக்குது. பாய். சரி, பாபாக்கு என்ன பெயர்?
தாட்சாயினி. சரி, தாட்சாயினி என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க இன்றைக்கு இதுல? இந்த இதுல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? நீரில் மிதக்கும் பொருட்கள் காட்டி இருக்கிறீங்க. என்னென்ன பொருள் எல்லாம் மிதக்கும் நீர்ல சொல்லுங்க. இது என்ன பொருள்? இது பலூன் மிதக்குது. சரி, இது என்னது? தாமரை மிதக்குது. இது சரி, ஓகே. இந்த ரெஜியோம் போட்டா மிதக்குமோ தாழுமோ? சரி, பேரமான பொருளை போட்டா தாளும். சரி, கெல்ல போட்டா என்ன செய்யும்? கெல்ல என்ன பேரம் இல்ல? கெல்ல போட்டா என்ன செய்யும்? தாளும். மூளை எங்க இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்ப தாளும். மூளையும் பேரம். என்ன பேரமான பொருளை போட்டா மண்ணுக்குள்ள தாளும், பேரம் இல்லாத பொருளை போட்டா தண்ணியில மிதக்கும். ஓகே, நல்ல வடிவா செய்து காட்டி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன காட்டி இருக்கிறீங்க இந்த இடத்துல? ஆரோக்கியமற்ற உணவுகள். சரி, ஆரோக்கியமற்ற உணவுகள் என்ன? இது இது என்ன? இதெல்லாம் வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு. இது என்ன சாமான்? கண்டோஸ். இது சோடா. இதெல்லாம் வந்து சாப்பிட்டா என்ன செய்யும்? வருத்தம் பெறும். அப்ப இதெல்லாம் நீங்க சாப்பிடுறே இல்லையா? இந்த ஜூஸ் எல்லாம் நீங்க குடிக்கிறே இல்லையா? சரி, குட் பாய். இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புல வருத்தம் எல்லாம் பெறும். அப்ப இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கருத்துல சொல்ல வாரீங்க அப்படியா? சரி, நல்ல ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. இதெல்லாம் செய்தது யார்? அம்மா. சரி, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. நீங்களும் அம்மாவும் சேர்ந்து நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி, வணக்கம். சரி, பிள்ளைக்கு என்ன பெயர்? ரிஸ்மிகா. சரி, ரிஸ்மிகா என்ன இடத்துல நிக்கிறீங்க? காட்டுல நிக்கிறீங்க. நல்ல வடிவான ஒரு உடை உடுத்து நிக்கிறீங்க. இது என்ன உடுப்பு? இது என்ன? தேனி. நீங்க அப்ப தேனியா மாறி காட்டுக்குள்ள நிக்கிறீங்க அப்படியா? ரிஸ்மியா. உங்களோட பேர் ரிஸ்மியா தானே? ரிஸ்மியா வந்து இப்ப இதுல வந்து வடிவா நிக்கிறீங்க. எந்த இடத்துல நீங்க இருப்பீங்க? காட்டுல என்னத்துல இருப்பீங்க? தேன் எங்க இருப்பீங்க? தேன் கூட்டுல இருப்பீங்க. சரி, அப்ப தேன் கூடும் அங்க இருக்குது. இந்த தேன் கூடுல இந்த காட்டுல இந்த தேன் கூடுல நீங்க வாழ்ற நீங்க. சரி, ஓகே. தேன் கூட்டுல என்ன கிடைக்கும்? தேன் இருக்கும். தேன் எப்படி இருக்கும்? இனிக்கும். சரி, இந்த காட்டுக்குள்ள போய் காட்டுங்க என்னென்ன இருக்குன்னு காட்டுங்க எனக்கு. புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, யானை இருக்குது, கரடி, ஓகே. இது என்னது? பாண்டா. சரி, இது மான். சரி, வேற என்ன எல்லாம் இருக்கு இதுல? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் செடிகள். வேற இது என்னது? மரங்கள். வேற வேற என்ன இருக்குது உங்க இதுல? சரி, வேற ஒன்று இருக்குது. இது என்னது? இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு என்ன பேரு? தூக்கணாங்குருவி. சரி, தூக்கணாங்குருவி வந்து எப்படி கூடு கட்டும்? தூங்குறமான தூங்கி கொண்டு இருக்கு. என்ன? சரி, பறவைகள் எல்லாம் எங்க வாழும்? கூட்டுல வாழும். பாத்தீங்களா? சரி, விலங்குகள் எல்லாம் எங்க வாழும்? காட்டுல. சரி, விலங்கு காட்டுல இல்லாட்ட வேற எங்க நிக்கும்? சூளை நிக்கும். சரி, நீங்க விலங்கு எல்லாத்தையும் பாத்துருக்கீங்களா? என்னென்ன விலங்கு நீங்க பாத்துருக்கீங்க சூளை போய்? முயல், கரடி, சிங்கம், புலி, யானை எல்லாம் பாத்துருக்கீங்க. சரி, வண்ணத்து பூச்சி எங்க இல்ல இருக்கும்? காட்டுல இருக்கும். வீட்டுலயும் பிறந்தானே வண்ணத்து பூச்சி. மரங்களுக்கு எல்லாம் பெறும். என்ன? அப்ப நீங்க வண்ணத்து பூச்சி எல்லாம் பாத்துருக்கீங்களா? வண்ணத்து பூச்சி என்னென்ன கலர்ல எல்லாம் இருக்கும்? பச்சை, சிவப்பு, ரோஸ், மஞ்சள், வண்ணமான கலர்ல எல்லாம் இருக்கும். அதாலதான் அதுக்கு வண்ணாத்தி பூச்சி என்று பேர். என்ன? சரி, ஒரு poem ஒன்று சொல்லி காட்டுவீங்களா எனக்கு? சரி, எனக்கு A B by spike snake. A bee is after me, and that is why I flee. This bee appears to be very angry. ஓகே, குட். நல்ல வடிவார் போயமன் செய்து காட்டியிருந்தீங்க. அதே மாதிரி தேனியா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த கண்காட்சியை நல்ல நல்ல வடிவா செய்து தந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி, இந்த இடத்துல எல்லாம் யாரும்? நீங்களும் அம்மாவும். சரி, நல்ல வடிவா எல்லாம் செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி, ஓகே, பா. தம்பிக்கு என்ன பேர்? ஆரன். சரி, என்ன இன்றைக்கு செய்து காட்டி இருக்கிறீங்க? கிணறு. கிணத்துல என்ன இருக்கும்? தண்ணி. சரி, இந்த கிணறு இதுக்கு என்ன பேர்? இதுக்கு இதெல்லாம் இருக்குதா உங்களோட வீட்டை? ஓ, சரி. இதெல்லாம் வந்து ஒரு அழிஞ்சு வரல பொருள். இப்ப எல்லாரும் மோட்டரை பூட்டி மோட்டர்ல தண்ணி அடிக்கணும். அதாலதான் கல்சியம் தண்ணி எல்லாம் கல்சியமா மாறுது. ஆனா துளா போட்டு எடுத்தப்பன்னு சொல்லி சொன்னா கிணறு வந்து சுத்தமாவும் இருக்கும், தண்ணியும் கல்சியமா மாறாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்?
மோட்டர் எல்லாத்தையும் நிப்பாட்டி துளா போட்டு தண்ணி எடுக்கணும் அப்படியா? சரி, நல்ல விதமா செய்து காட்டுகிறீர்கள். சரி, உங்க குளத்தை சுத்தி என்ன எல்லாம் இருக்குது? பசு நிக்குது, வேற என்ன இது? ஆரோஞ்சிக்கல். ஆரோஞ்சிக்கல் என்ன? எனக்கும் தெரியாது, அம்மா சொல்லுங்க. ஆரோஞ்சிக்கல் என்ன? தண்ணி குடிச்சிட்டு அதுல கொண்டு அந்த உடம்பை தேய்ச்சா அது ஒரு இதா இருக்கு. கோயில் பள்ளி இருக்கிறது ஆரோக்கியம். பசு தண்ணியை குடிச்சிட்டு தன்னுடைய உடம்பை தேய்க்கிறதுக்காண்டி அதுல வைக்கிறது ஆரோஞ்சிக்கல். இன்றைக்கு தான் அதை நான் முதல்ல பாக்குறேன். நல்ல ஒரு விஷயத்தை செய்து காட்டி இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் அம்மா சொல்லி தந்தவா? என்னது? சரி, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தேய்க்கிறதுக்கு என்ன? தேய்க்கிறதுக்கு பசு தண்ட உடம்ப தேய்க்கிறதுக்கு இருக்குது. சரி, ஓகே, நல்ல ஒரு விதத்தை காட்டி இருக்கிறீங்க. எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அது. சரி, நல்ல விஷயம். வேற என்ன இருக்குது? இது என்னது? குளிக்கிற இடம். இந்த கல்லுக்கு என்ன பேர்? செலவக்கல். இஞ்சாலே உண்டு. இது என்னது? கோழி முட்டை எடுத்து. சரி, தண்ணி என்னதுக்கு வருது? கோழி கிணத்தடிக்கு தண்ணி குடிக்க வருது. சரி, நல்ல வடிவா செய்து காட்டியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். சரி, ஓகே, பாய். பிள்ளைக்கு என்ன பெயர்? ஜெசி. சரி, ஜெசி, இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? சோலார் சிஸ்டம். சரி, சோலார் சிஸ்டத்தால என்ன நன்மை கிடைக்குது? எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது, லைட் கிடைக்குது, அப்படியா? வெளிச்சம் கிடைக்குது. சரி, இந்த சோலார் என்னத்தால இயங்குது? தண்ணியாலையா? இல்ல. அப்ப என்னத்தால இயங்குது? சூரிய ஒளியில இயங்குது. அப்ப சரி, அப்ப மழை காலத்துல எல்லாம் சூரிய ஒளி இருக்குமா? இல்ல. மழை காலத்துல குறைவா இருக்கும். ஆனா உண்மையில உங்களுக்கு தெரியுமா தெரியல, சோலார் வந்து சூரிய ஒளியில இயங்குறது இல்ல, சூரிய வெப்பத்துல இயங்குறது. சோலார் வந்து வெப்பத்துலதான் இயங்குறது. சூரியன் வெப்பத்துலதான் சோலார் வந்து வேலை செய்யுது. சரி, ஓகே, நல்ல விஷயம் ஒண்ணு செய்து காட்டி இருக்கிறீங்க. இப்ப இலங்கையில கரண்ட் பில் எல்லாருக்கும் கூட வருது. அப்ப உங்களோட வீட்டையும் சோலாரா பூட்டி இருக்கிறீங்க. சரி, சரி, வருங்காலத்துல சோலாரா பூட்டுவோம். சரி, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். சரி, சோலார்ல வேற என்னெல்லாம் வேலை செய்யும்? மோட்டார், லைட், ஃபேன் எல்லாம் வேலை செய்யும். சரி, ஓகே, நல்ல விஷயத்தை செய்து காட்டி இருக்கிறீங்க, பாய். சரி, தம்பி வணக்கம். சரி, தம்பிக்கு என்ன பெயர்? என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? கழிவு பொருட்கள்ல ஆர்ட் செய்து காட்டி இருக்கு. சரி, என்னென்ன எல்லாம் செய்து வச்சுக்கிறீங்க? இதுக்கு என்ன பேர்? இதுக்கு இதுக்கு என்ன பேர்? யானை. சரி, இதுக்கு என்ன பேர்? முயல். வேற இதுக்கு என்ன பேர்? மயில். சரி, ஓகே, நிறைய வன விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் கழிவு பொருட்களை வச்சு செய்து காட்டி இருக்கிறீர்கள், அப்படியா? 22 கழிவு பொருட்களை வச்சு 22 பொருட்கள் செய்திருக்கிறீங்க. சரி, ஓகே, நல்ல விஷயம் உண்டு. இப்ப இலங்கையில வந்து பிளாஸ்டிக்கை தடை செய்திருக்கிறாங்க. அப்படி இருந்து நீங்கள் பிளாஸ்டிக் இல்லாமல் எல்லா பொருளையும் வச்சு கழிவு பொருளை வச்சு நல்ல ஒரு இதை காட்டி இருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விருப்பம், வாழ்த்துக்கள். வணக்கம். பிள்ளைக்கு என்ன பேர்? அதர்வா. அதர்வாவா உங்களோட பேர்? சரி, இந்த உங்களோட ஸ்கூலுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க பாப்போம். மதுரை முன்பள்ளி. இன்றைக்கு மதுரை முன்பள்ளியில என்ன நடக்குது? கண்காட்சி நடக்குது. சரி, கண்காட்சியில இன்றைக்கு என்ன செய்து காட்டி இருக்கிறீர்கள்? மழை நீர்வீழ்ச்சி. மழை நீர்வீழ்ச்சி செய்திருக்கிறீர்கள். சரி, மழை எங்க இருந்து வருது? வானத்துல இருந்து வருது. சரி, வானத்துல வேற என்ன இருக்குது? இதுக்கு என்ன பேர்? ஜலோ. என்ன பேர்? சரி, இதுக்கு என்ன பேர்? முகில். முகில் என்ன இது? நல்லையா? சரி, ஓகே, நல்ல வடிவா எல்லாம் செய்திருக்கிறீங்க. சரி, இதெல்லாம் யார் செய்தது? கலரா? சரி, ஓகே, நல்ல வடிவா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், பாய். தேங்க்யூ. வணக்கம். பிள்ளைக்கு என்ன பேர்? நித்விகா. சரி, நித்விகா, இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? இடிமின்னல். இடிமின்னல் எங்க இருக்கு? வானத்துல. சரி, அப்ப எங்களை காட்டுங்க, இதுல எங்க இருக்கு இடிமின்னல்? மின்னல் எப்படி தெரியுதுன்னு காட்டுங்க பாப்போம். மின்னலை பார்த்தா என்ன நடக்கும்? மழை. மின்னல் வந்தா மழை வரும். மின்னலோட சேர்ந்து ஒரு சத்தமா ஒன்று வரும், அதுக்கு என்ன பேர்? இடி. இடியுடன் சேர்ந்த மின்னல்லாம் நாங்கள் இந்த இடத்த காட்டியிருக்கோம். சரி, இந்த இடத்துல வேறு என்ன எல்லாம் இருக்குது? இது மரம், இது வீடு. இதான் அவங்களோட வீடு. சரி, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. யார் இதெல்லாம் செய்து காட்டினது பிள்ளைக்கு? சித்தா. சரி, ஓகே, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. அப்ப அம்மா செய்து தெரியல, சித்தா தான் செய்து தந்தது பிள்ளைக்கு. சரி, ஓகே, அப்ப பிள்ளையும் சேர்ந்து எல்லாம் ஓட்டினீங்களா?
சரி ஓகே, நல்ல வடிவா ஒட்டி இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்ப இதுல லைட் எல்லாம் இருக்குது, லைட் எல்லாம் போட்டு இருக்கு அவளுக்கு. அப்ப இவங்க வானத்துல லைட் எல்லாம் தெரியுது, அப்படியா? இது என்ன பேர்? நட்சத்திரமா? அப்ப சொல்லுவாங்க அது என்னது நட்சத்திரம்? வானத்துல என்ன இருக்கும்? பச்சை நட்சத்திரமா? சரி, நல்ல வடிவா இருக்குது, வாழ்த்துக்கள், பாய். வணக்கம். வணக்கம். என்ன பேர் தம்பிக்கு? லிதுஜன். லிதுஜன், என்ன ஹார்ட் இருக்கிறீங்க இதுல? இன்னைக்கு லைட் போட்டு இருக்குது. என்ன இடம்? இந்த இடத்துக்கு என்ன பேர்? இரவு வானம். இரவு வானம். இரவு வானத்துல என்ன எல்லாம் இருக்குது? நட்சத்திரம், சந்திரன், வேற மரம், முகில் எல்லாம் இருக்குது. சந்திரன் என்ன கலர்ல தெரியும் இரவுல? ஒயிட். சரி, நட்சத்திரம் ஜெலோ. நட்சத்திரம் எப்படி எரியும்? மின்னி மின்னி எரியுமா? சரி ஓகே. வானத்துக்கு எது வடிவு? நிலா வடிவா? நீங்க நிலாவை பார்த்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? நிலாவுல போய் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அப்ப அம்மா உங்களை நிலாவை கூட்டிட்டு சாப்பாடு எல்லாம் தீர்த்து இருக்கிறாவா? நிலாவை காட்டி சாப்பாடு தீர்த்துருவாவோ, போனை காட்டி சாப்பாடு தீர்த்துருவாவோ? நிலாவை காட்டி, போனில நிலாவை காட்டி சாப்பாடு தீர்த்துருவா என்ன? சரி ஓகே, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, பாய். வணக்கம். பிள்ளைக்கு என்ன பேர்? தக்ஷவி. தக்ஷவி எங்க இருந்து வாரீங்க? சரி, இப்ப இந்த இடத்துல தக்ஷவி ஏன் வந்திருக்கிறீங்க? எக்ஸிபிஷன்ல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? இயற்கை அனர்த்தம். சரி, இயற்கை அனர்த்தம் ஒரு 2-3 அனர்த்தம் சொல்லுங்க. என்னென்ன அனர்த்தம் செய்து காட்டி இருக்கிறீங்க சொல்லுங்க. இது என்ன அனர்த்தம்? வெள்ளப்பெருக்கு. இது வறட்சி. சூறாவளி. சரி, சூறாவளி வந்தா என்ன நடக்கும்? காத்தடிக்கும். காத்தடிச்சா எல்லா மரங்களும் முறிஞ்சு விழுந்துவோம், அப்படியா? சரி ஓகே. வெள்ளப்பெருக்கு வந்தா தண்ணி வரும். சரி, வறட்சி வந்தா என்ன நடக்கும்? போனா என்ன நடக்கும்? மரம் வாடிடும், மிருகங்கள் எல்லாம் செத்து போகும். அப்ப தண்ணி வேணும்னா என்ன செய்யணும்? மழை வரணும்னா என்ன செய்யணும்? மரம் வளர்க்கணும். சரி ஓகே, நல்ல வடிவா செய்து காட்டி இருக்கிறீங்க. இதெல்லாம் யார் செய்தது பிள்ளைக்கு? அம்மா. சரி, அம்மா எல்லாம் வடிவா செய்து இன்னைக்கு கொண்டு இந்த இடத்துல வடிவா காட்டி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க, பாய். தம்பி வணக்கம். தம்பிக்கு என்ன பேர்? சரி, என்ன இன்னைக்கு செய்து காட்டி இருக்கிறீங்க இந்த இடத்துல? என்ன இடம்? மசூதி, கோயில். சரி, இந்த கோயில்ல என்ன செய்யலாம்? போய் சுவாமியை கும்பிடலாம். சரி, இதெல்லாம் யார் செய்தது பிள்ளை? இதெல்லாம் யார்? இந்த மசூதியை செய்தது யார்? அத்தை. சரி, அப்ப நீங்களும் இதுல எல்லாம் சேர்ந்து ஒட்டுந்தீங்களா? சரி ஓகே, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். சரி ஓகே, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க, வடிவா இருக்குது, பாய். தம்பி வணக்கம். தம்பிக்கு என்ன பேர்? அபிஷனன். சரி, அபிஷனன் இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? விளையாடுற இடமா? விளையாட்டு முற்றம். சரி, இந்த விளையாட்டு முற்றத்துல என்னென்ன விளையாட்டு எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இது என்ன விளையாட்டு? சர்க்கஸ். இது ஊஞ்சல். இது சுத்துறது. இது ஏறி அப்படி வாங்கால் பக்கம் பாருங்க. சரி, இது என்னது? ஊஞ்சல். ஏறி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுறது. இது சுத்துறது. சரி, இதெல்லாம் எங்க இருக்கு? பார்க்ல இருக்கு. சரி, நீங்க அப்ப பார்க்குக்கு எல்லாம் போயிருக்கிறீங்களா? யாரோட எல்லாம் போயிருக்கிறீங்க? அம்மா அப்பாவோட போயிருக்கீங்க. சரி, அப்ப இந்த பார்க்குக்கு நாங்களும் வந்து விளையாடலாமா? சரி, அப்ப நாங்க சுத்தி போட்டு வந்து உங்களோட சேர்ந்து விளையாடுறோம், சரியா? சரி ஓகே, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், பாய். என்ன பெயர்? அன்பிகா. அன்பிகா, இன்னைக்கு என்ன செய்திருக்கிறீங்க இந்த இடத்துல? குப்பை தொட்டி. என்னதுக்கு இருக்கு? குப்பை போடுறதுக்கு. ஏன் குப்பையை குப்பை தொட்டிக்கு போடணும்? வேற இடத்த போடலாம் தானே? நிலத்துல போட்டா எறும்பு வைக்கும். யாரும் நிலத்துல போடுறாங்க? நிலத்துல போடுறாங்க. நீங்க குப்பை எங்க போடுறீங்க? இதுக்குள்ள போடுறீங்க. சரி, இதுல என்ன கலர் இருக்கு? ப்ளூ. இது இது சிவப்பு. சரி, இதுல ஏன் பிரிச்சிருக்கிறீங்களான்னு தெரியுமா?
இந்த கலர் ஏன் 3 கலர்ல குப்பை தொட்டி இருக்குன்னு தெரியுமா பிள்ளைக்கு? சொல்லுங்க. ப்ளூ கலர் என்னத்துக்கு? பேப்பர் போடுறதுக்கு. சரி, அப்ப கிரீன் கலர் என்னத்துக்கு? குப்பை உட்கக்கூடிய குப்பையெல்லாம் போடுறதுக்கு. சரி, அப்ப ரெட் கலர் என்னத்துக்கு? கண்ணாடி கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகளை போடுறதுக்கு தான் ரெட் கலர். சரி, இப்ப இதெல்லாம் பிள்ளைக்கு யார் சொல்லி தந்தது? அம்மா. சரி, இதுல வேற என்ன எல்லாம் வச்சிருக்கிறீங்க? மாட்டு வண்டில். மாட்டு வண்டில என்ன செய்யலாம்? சவாரி போலாம். சரி, வேற என்ன இருக்கு? கடிகாரம். இதுக்கு என்ன பேர்? உரல். உரல்ல என்ன செய்யலாம்? சம்பல் அடிக்கிறது. அப்படியா? சம்பல் அடிக்கிறது. சரி, இதுக்கு என்ன பேர்? பானை. இதுக்கு பூசா. சரி, ஓகே. இதெல்லாம் யார் வேண்டி தந்தது பிள்ளைக்கு? நீங்களே செய்த? நீங்களோ? அப்பா அம்மா மாமனி தந்தது. இதெல்லாம் யார் செய்து தந்தது? அம்மா. இதெல்லாம் ஒட்டுறதுக்கு நீங்க உதவி செய்யலையா அம்மா? எங்க உங்களோட ஒட்டு சித்திரம் இல்ல? இங்க பின்னுக்கு இருக்குது. சரி, உங்களோட ஒட்டு சித்திரத்துல என்னென்ன ஒட்டுனீங்க? ரைட். அது என்ன? அது புளியா? நல்ல வெள்ளை கலர் புளியா இருக்குது. புளி கடிக்காதா? உங்களோட புளி கடிக்காதா? கடிக்காது என்ன? சரி, ஓகே. நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, பாய். சரி, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயாக்கு என்ன பேர்? கொஞ்சம் காய்ச்சல். 2 நாளா எனக்கு கொஞ்சம் காய்ச்சல். என்ன செய்வோம்? சரி, வாங்க. ராவுக்கு போடல. என்ன டாக்டர்? ஐயோ, 2 நாளா காய்ச்சல். என்ன செய்வோம்? ஓகே இருக்கா? சரி, குளிசி ஒண்ணும் போட வேண்டாமே? அப்ப அப்படி மாறிடுமே காய்ச்சல். ஊசி போடணுமா? மருந்து எழுதி தாரீங்களா? சரி, ஓகே. அவன் மருந்து எழுதி தாங்க. அப்ப எங்க போய் வேண்டது மருந்து? கடையில போய் பார்மசியில போய் வேண்டும். சரி, அப்ப ஹாஸ்பிட்டல்ல வேற என்ன இல்ல? உங்களோட ஹாஸ்பிட்டல்ல என்ன இல்ல செய்யலாம்? செக் பண்ணலாம். உடம்பு காய்ச்சலண்டா பாக்கலாம். வேற ரத்தம் எடுக்கலாமா? உங்களுக்கு இல்ல, எனக்கு காய்ச்சலுக்கு ரத்தம் எடுத்து பார்க்கணும். எடுக்கலாமா? சரி, அப்ப ரத்தம் எடுக்கலாம். வேற மருந்து தருவீங்களா? ஓ, மருந்து தருவீங்க. காயத்துக்கு மருந்து கட்டுவீங்களா? ஓ, வேற வேற ஊசி போடலாமா? ஊசி உங்களுக்கு இல்ல, எனக்கு போடலாம். டாக்டருக்கு ஊசி என்ன பயமோ? டாக்டருக்கு பயமோ இல்ல தானே? பேஷண்ட்டுக்கு ஊசி போடத்தானே வேணும். சரி, ஓகே. நல்ல வடிவா இருக்கு. சரி, என்ன பேர்? ஆம்புலன்ஸ்ல யார் ஏறி போகிறா? பஸ்ல போற மாதிரி ஆக்கள் எல்லாம் ஏறி போகிறேன். ஆம்புலன்ஸ்ல யார் ஏறி போவாங்க? ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் ஏறி போவாங்க. சரி, அப்ப ஆம்புலன்ஸ்ல நாங்க ஜப்னா ஆஸ்பத்திரி கொண்டு விடணும்னா விட்டு விடுவீங்களா? ஆக்சிடென்ட் பட்டா ஜப்னா ஆஸ்பத்திரி கொண்டு விடுவீங்களா உங்க ஆம்புலன்ஸ்ல? சரி, ஓகே. நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. சரி, இது என்னத்துக்கு? கத்தரிக்கோள். ஆஸ்பத்திரியில முது வெட்டுறது இல்லையே. பஞ்சு அது சலூன் இல்ல. நீங்க ஆஸ்பத்திரியில இப்ப டாக்டர் இல்ல, சலூன் இல்ல தானே, பாபர் இல்ல தானே, நீங்க இப்ப டாக்டர். அப்ப கத்தி என்னத்துக்கு? ஆபரேஷன்ல வயிற்ற வெட்டுறதுக்கு. என்னத்துக்கு? பல்லு புடுங்குறது. கத்தரிக்கோளால இது சரியா? அப்ப எனக்கு பல்லு கொஞ்சம் கொதிக்குது. பல்லு புடுங்கி புரியுது. இது என்ன டாக்டருக்கு ஒரு பல்லே இங்க வேணும்? டாக்டர் பல்லெல்லாம் வந்த உனது? ஹலோ டாக்டர், பல்லெல்லாம் வந்த உனது? ஏன் விழுந்து? சாக்லேட் சாப்பிடாதீங்களா? சும்மா சொல்லாதீங்க. கீழே விழுந்து மெத்தையில விழுந்து பல்லுடையாது. மெத்தையில இருந்து இல்லத்துல விழுந்து ஓடிங்களா? அப்படியே புலப்படி. அப்ப டாக்டர் புலப்படிக்கு டாக்டர் என்ன? அப்ப டாக்டர் வரக்கூடாது. சரி, எவ்வளவு காசு எடுப்பீங்க வந்தா? பிரைவேட் ஹாஸ்பிட்டலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல். சரி, எவ்வளவு காசு? பல்லு புடுங்குறதுக்கு எவ்வளவு காசு? 100 ரூபா. இந்த காலத்துல 100 ரூபாய்க்கு பல்லு புடுங்கினா ஆஸ்பத்திரியை இழுத்து மூடி போட்டு போகணும். சரி, ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு நான் வரட்டேன். எவ்வளவு சம்பளம் தருவீங்க? 100 ரூபா. பல்லு புடுங்குறதுக்கு 100 ரூபா, சம்பளமும் 100 ரூபா. சரி, பரவாயில்ல. நாளைக்கு வந்து ஜாயின் பண்றேன். அப்பாயின்மெண்ட் லெட்டர் எழுதி தாங்க. சரி, நாளைக்கு வந்து ஜாயின் பண்றேன். சரி, ஓகே. நல்ல வடிவா கதைச்சிருங்க. வருங்காலத்துல ஒரு பெரிய பல்லு டாக்டரா வரணும் மட்டும் வாழ்த்துறோம். தேங்க்யூ. சொல்லுங்க. பாய். வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்?
சரி என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க இந்த இடத்துல? சர்ச்சா? சரி சர்ச் செய்து காட்டி இருக்கிறீர்கள். சர்ச்ல என்ன கடவுள் இருப்பார்? இயேசுவும் மாதாவும் இருப்பாங்க அப்படியா? சரி ஓகே. அப்ப நீ சர்ச்ல எப்படி கும்பிடுறாரோ கும்பிட்டு காட்டுங்க. சர்ச்ல எப்படி கும்பிடுறாரு? சர்ச்ல எப்படி கும்பிடுறது? இப்படி இப்படி. அப்ப இந்த சர்ச் எல்லாம் யார் உங்களுக்கு பிள்ளை செய்து தந்தது? சரி சர்ச்சில் ஒரு விசேஷம் மாறுதல்லோ, அந்த விசேஷத்துக்கு ஒரு ஆள் வாரவரல்லோ. யார் வாரவர்? டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு ஆள் வாரவரல்லோ சர்ச்சில். யார் அது? கிறிஸ்மஸ் தாத்தா வாரவரா? சேண்டா பாப்பா? சரி கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்துக்கிறீங்களா? கொஞ்சம் நிக்கிறாரா கிறிஸ்மஸ் தாத்தா? இல்ல. சரி ஓகே பாய். தம்பி வணக்கம். சரி தம்பி என்ன செய்து காட்டிக்கிறீங்க? ஏசி பஸ் செய்து காட்டிக்கிறீங்க. ஏசி பஸ்ல எங்க போகலாம்? கொழும்புக்கு போகலாமா? உங்களோட பஸ்ல கொழும்புக்கு போகலாமா? போகலாதா? அப்ப நான் வேற பஸ்ல போறேன் வேற கொழும்புக்கு. சரி ஓகே. உங்களோட பஸ்ல கொழும்புக்கு இரவு புக் பண்ணிடுங்க. ஒரு டிக்கெட் உண்டு. போயிட்டு வரேன். பாய் பாய். என்ன இடம்? வயல். சரி தம்பிக்கு என்ன பெயர்? ஜெயாஸ். வயல்ல என்ன விளைஞ்சிருக்குது? சோறு தரும். வயல் மற்றும் தோட்டம். சரி வயல்ல இப்ப நெல் எல்லாம் விளைஞ்சிருக்குதா? சரி நெல் என்னத்துக்கு உதவும்? சாப்பிட. நெல்லை குத்தி அரிசியாக்கி சாப்பிடுறதுக்கு பாவிக்கலாம். சரி அப்ப நெல் எல்லாத்துலயும் செய்யறது, நெல் எல்லாம் எப்படி வரும்? தானா வருமா? வராது. என்ன செய்யணும்? அப்ப இதெல்லாம் வேலை செய்யறவருக்கு என்ன பெயர்? விவசாயி. சரி தோட்டத்துக்குள்ள வேற என்ன மிருகங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க? பசு நிக்குது, ஆடு நிக்குது, கோழி நிக்குது அப்படியா? சரி அப்ப இந்த தோட்டம் எல்லாம் நல்ல பசலையா நிக்குது. இந்த தோட்டத்தை செய்தது யார்? ஜியாஸ். இந்த தோட்டமா இது? சரி ஒரு நல்ல வடிவான ஒரு தோட்டத்தை செய்து காட்டி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது. ஹலோ வணக்கம். பிள்ளைக்கு என்ன பெயர்? திஷா. சரி திஷா என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? பானை, ஆட்டுக்கல்லும் குழவியும். இதெல்லாம் இப்ப கூட கிட்ட இருக்குதா? இல்ல. இதெல்லாம் அழிஞ்சே போச்சு. இதெல்லாம் அழிஞ்சே போச்சு. இப்ப வீட்டை இருக்கிறது மிக்சி. கரண்ட சுவிட்ச போட்டா உடனே மிக்சியில பால் அடிச்சு தர போகுது. என்ன இப்ப ஆட்டுக்கல்ல எல்லாம் ஒரு தடவை மேல இருக்கிறேன். சரி இது என்னது? உரல்ல எப்படி இடிக்கிறது தெரியுமா? தெரியுமா? இடிச்சு காடுங்க. பேர் என்ன? இது எப்படி வேலை செய்யும்? இல்ல சுத்துறது. சரி இதுக்குள்ள என்ன போட்டு அரைக்கலாம்? உளுந்து போட்டு அரைச்சு வடை சுடலாம், தோசை சுடலாம். என்ன? சரி இது என்னது? பம்பரம். பம்பரம் சுத்தி விளையாடி இருக்கிறீங்களா நீங்க? எப்படி சுத்தும் பம்பரம்? சுத்துமா? லைட் எல்லாம் தெரியுமா? சரி இது என்ன சாமி? சொல்லுங்க. கிளப்ப. என்னதுக்கு இது பாவிக்கிறது? வயலுக்கு உழுகுறது. இது என்னத்துல பூட்டி உழுவணும்? சும்மா உழையலாது. என்னத்துல பூட்டி உழுகுறது? இல்ல இது இந்த கிளப்ப டிராக்டர்ல பூட்டி உழையலாது. இந்த கிளப்ப என்னத்துல பூட்டி உழலாம்? இந்த கிளப்பைய என்னத்துல பூட்டி உழலாம்? இது டிராக்டர்ல பூட்டி உழையலாது. மாட்டுல தான் பூட்டி உழலாம். என்ன? மாட்டுல இந்த கிளப்பைய பூட்டி உழலாம். இது ஏர் கிளப்பைன்னு சொல்லி சொல்றது. மாட்டுல பூட்டி மட்டும்தான் இந்த கிளப்பைய உழலாம். சரியா? நல்ல வடிவா செய்திருக்கு. சரி இதுல ஒரு ஆள் இருக்கிறாரு. இது யாரு? சிவன். இதுக்கு என்ன பேர்? சிவலிங்கம். சரி இதுல வந்து புதுசா இருக்கு. இதை நான் கண்டதே இல்லை. இது நீங்க கண்டிருக்கிறீங்களா? இல்ல. சரி இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க பாபம்? திருகை. இது வந்து என்னத்துக்கு பாவிக்கிறதுன்னா உளுந்துகளை வந்து உடைக்கிறது. சரியா? உளுந்து அது பயிர்களை உடைக்கிறதுக்கு தான் இதை பாவிக்கிறது. இதற்கு கீழே இதுல இந்த ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டைக்குள்ள போட்டுட்டு சுத்த 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 என்ன செய்யும்? உளுந்து உடை, பயறு உடை. ஆனா இப்ப என்ன செய்யறோம்? கடையில கொடுத்து உடைக்கிறோம். 100 ரூபாய் காசு கொடுத்து ஆளுகள் முடிச்சு. ஆனா இதெல்லாம் செய்தா என்ன நடக்கும்? இதெல்லாம் செய்தா யாருக்கு நன்மை? வருத்தம் வராது, தீங்கு விளைவிக்காது, எல்லாம் நல்லதா இருக்கும். சாப்பாடும் டேஸ்டா இருக்கு. ஆனா ஒருத்தர் செய்கிறேன். நீங்க இதெல்லாம் செய்து காட்டியிருக்கிறீங்க. நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி வாழ்த்துக்கள். இதெல்லாம் அம்மாவை சொல்லி என்ன வீட்டை வேண்டி வைங்க. இது எல்லாத்தையும் வேணா. வணக்கம். சரி தம்பிக்கு என்ன பெயர்? ஜாஹீசன். சரி ஜாஹீசன் எங்க வேலை செய்யறீங்க? போஸ்ட் ஆபீஸ். போஸ்ட் ஆபீஸ்ல என்ன செய்யலாம்?
கடிதம் அனுப்பலாம். கடிதம் அனுப்பலாம். வேற அவசரமான கடிதங்கள் அனுப்பலாம். சரி, வேற மணியாளர் காசு அனுப்பலாமே. சரி, காசு அனுப்பலாம். சரி, அப்ப இன்றைக்கு அனுப்பினா நாளைக்கு போய் சேருமே. போய் சேரும். சரி, போஸ்ட் ஆபீஸ்ல யாரெல்லாம் வேலை செய்யறாங்க? போஸ்ட் ஆபீஸ் தான். போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற போஸ்ட்மேன் வேலை செய்யறார். போஸ்ட் ஆபீஸ். சரி, தம்பிக்கு என்ன பேர்? ஜாயிசன். எந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்றீங்க? கரவட்டி போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. சரி, எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பணும். வெளியே தரேன், அனுப்பி விடுறீங்களா? கருத்து துறைக்கு அனுப்பணும், அனுப்பி விடுங்க. ஓகே. சரி, கரவட்டி போஸ்ட் ஆபீஸை காட்டிக்கிறீங்க. இதுக்கு என்ன பெயர்? போஸ்ட் பாக்ஸ். சரி, கடிதங்கள் எழுதி இதுக்குள்ள போட்டா சரியாப்பா. உங்கள்ட்ட கொண்டு தராம இது கொண்டு போட்டு விட்டா நீங்க அனுப்பி விடுவீங்க. சரி, அப்ப வேற என்ன எழுதணும் கடிதத்துல? அட்ரஸ் எழுதணும். என்ன அட்ரஸ் எழுதினா நீங்க அனுப்பி விடுவீங்க அந்த அட்ரஸ். சரி, ஓகே. நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. இதெல்லாம் யார் செய்தது? அப்பா. சரி, நல்ல வடிவா. அப்ப நீங்க ஒண்ணும் செய்யலையா? பெயிண்ட் அடிக்கிறது, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் நீங்க ஒட்ட இல்லையா? சரி, ஓகே. நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி, ஓகே. பாய். உங்களுக்கு என்ன பெயர்? சரி, ஓகே. அக்ஸ்னா. சரி, அஸ்னாண்டக்கு என்ன வேலை செய்யறீங்க நீங்க? நர்ஸா இருக்கிறீங்களா? சரி, நர்ஸா இருக்கிறீங்க. நர்ஸ் எங்க வேலை செய்வா? ஹாஸ்பிடல்லையா? சரி, எந்த ஹாஸ்பிடல்ல நீங்க வேலை செய்றீங்க? ஜெஃப்னா ஹாஸ்பிடல்ல. சரி, அஸ்னா ஹாஸ்பிடல். சரி, ஓகே. அஸ்னா ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? நெல்லியடியில இருக்கு. சரி, இந்த அஸ்னா ஹாஸ்பிடல்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு? காய்ச்சலண்டா வந்தா மருந்து தருவீங்களா? ஊசி போடுவீங்களா? ரத்தம் எடுக்கலாமா? ஊசி இருக்குது. அப்ப மாமாக்கு ரத்தம் எடுக்கணும், எடுத்து விடுவீங்களா? எப்படி ரத்தம் எடுக்கிறது? எடுத்து விடுங்க. அப்ப ரத்தம் உண்மையான ஊசி வேணுமோ? எதிர எடுக்கிறது. சரியா? நூறு என்ன செய்வோம்? மாமா மாறிடும். சரி, ஓகே. அப்ப ஊசி போட்ட நீங்கள் மாறிடும். சரி, எவ்வளவு காசு? 50 ரூபா. அப்ப சரி, கவுண்டர்ல கொடுத்து விடுறேன் 50 ரூபா. சரி, காய்ச்சல் மாறினா வந்து சொல்றேன் பிள்ளைகிட்ட. என்ன? சரி, ஓகே. பாய். பாய். தேங்க் யூ. வணக்கம். பிள்ளைக்கு என்ன பெயர்? சதுர்த்திகா. சரி, இன்னைக்கு என்ன செய்து காட்டி இருக்கு இந்த இடத்துல? வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய முன்பள்ளியை செய்து காட்டி இருக்கிறீங்க. முன்பள்ளி. சரி, உங்களோட முன்பள்ளியில என்னென்ன எல்லாம் இருக்குது? ஊஞ்சல் ஆடலாம், ஓடி பிடிச்சு விளையாடலாம், படிக்கலாம். அப்படியா? சரி, ஓகே. வேற என்ன இருக்குது? உங்களோட முன்பள்ளியில படிப்பிக்கிற ரெண்டு டீச்சர்ட்ட பேர் சொல்லுங்க பாப்போம். டீச்சர்ட்ட பேர் ரெண்டு சொல்லுங்க. அப்ப நல்ல வடிவா கதைச்சிங்க. நல்ல வடிவா இருக்கு உங்களோட முன்பள்ளி. வடிவா இருக்கு. யார் இதெல்லாம் செய்தது? சரி, ஓகே. நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்க. ஓகே, தேங்க்யூ. சரி, வணக்கம் டீச்சர். வணக்கம். நாங்கள் வதிரி முன்பள்ளியில வந்து இருக்கிறோம். நெல்லியடி பிரதேச சபையினுடைய ஒருங்கமைப்புல நடக்கிற ஒரு முன்பள்ளி. இந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கு வந்ததுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்ப இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்துல என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்றதை நீங்க உங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியுமா? இன்றைக்கு வந்து எங்களோட முன்பள்ளி மாணவர்கள் கண்காட்சி நிகழ்வு நடக்குது. இது வந்து முன்பள்ளி மாணவர்களுக்கு ஒரு செயற்பாடு. எங்களோட பாடத்திட்டத்துல ஒரு நிகழ்வு கண்காட்சி வைக்கிறது. விளையாட்டு விழா, கண்காட்சி, கலை விழா அப்படி ஒரு இதுல இது வந்து கண்காட்சி. இன்றைக்கு அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் சேர்ந்து ஆக்கங்கள் செய்து காட்சிப்படுத்தும். மாணவர்களுடைய ஆக்கங்களை திறமையை வெளிக்கொண்டு செயற்பாடு. நாங்க விளையாட்டு போட்டியை ஒன்று செய்யறோம், கலை விழா ஒன்று செய்யறோம். அது போல இப்படியான உண்மையில ஒரு முன்பள்ளி மாணவர்களுக்கு இதை செய்கிறது உண்மையில அவர்களை ஒரு ஊக்குவிக்கிற விஷயம். அவர்கள் வந்து பெற்றார்கள் இதை செய்யும் போது அவர்களும் பக்கத்தை இருந்து இதை செய்ய, அவர்கள் முற்று முழுதாக இதை செய்ய போறது இல்லை. ஆனா பெற்றோர்கள் வந்து இதை செய்யும் போது அவர்கள் பக்கத்தை இருந்து இதை பார்க்க அவைக்கு ஒரு ஏக்கம் பெறும். என்னன்னு சொல்லி நாங்களும் செய்யணும் அப்படி ஒரு ஏக்கம் பெறும். பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது எங்களோட வடமராட்சியில பிரதேச கரவட்டி பிரதேச சபை என்ற இதுல வந்து இயங்குது. அது வந்து ஒரு நல்ல விதமா இந்த முறை சிறப்பா செய்திருக்கிறீங்க. இந்த முறை மட்டுமில்லை, ஒவ்வொரு வருடமும்
சிறப்பாக விளையாட்டு போட்டிகள் நடைபெறது. இந்த பள்ளிக்கூடத்துல எங்கட சொந்தக்காரரும் எல்லாரும் படிச்சிருக்கணும், எங்கட பிள்ளைகளும் எல்லாரும் படிச்சிருக்கணும். அப்ப இந்த இடத்துல நாங்களும் சேர்ந்ததுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளோட ஆக்கத்திறமை எல்லாத்தையும் பார்த்தோம். பிள்ளைகளோட நிறைய பிள்ளைகளோட கதைச்சதுல அந்த பிள்ளைகள் நல்ல வடிவா எல்லாரும் சில கூடுதலான பிள்ளைகள் நல்ல வடிவா கதைச்சிருந்தார்கள். சில பிள்ளைகள் அமைதியான பிள்ளைகள், எங்கேயும் அது வளமே அமைதியான பிள்ளைகள் இருப்பார்கள், சரியான துடியாட்டமான பிள்ளைகளும் இருப்பார்கள். இப்ப நாங்கள் கதைச்ச வகையில பார்த்ததுல நீங்கள் பிள்ளைகளை நல்ல விதமா வளர்த்திருக்கிறீங்க. ஏன்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளைகள் எவ்வாறு கதைக்க வேண்டும் என்ற பண்டம் இதுவரை காலத்துல இந்த 3 வயசுல இருந்து உங்களோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். 3 வயசு 4 வயசு 5 வயசு 3 பிரிவுல நீங்கள் பாடத்தை செய்து கொடுக்கிறீர்கள். அதே போல 3 வயசுல வார பிள்ளைய நீங்கள் நல்ல ஒரு திறமையா வளர்த்து அவர்கள் மற்றவர்களோட எப்படி உரையாடணும் எல்லாம் நீங்க வளர்த்திருக்கிறீங்க. பலதரப்பட்ட பிள்ளைகள் இங்க வருவாரு. எல்லாரும் நினைப்பினா முன்பள்ளி ஆசிரியர்கள் என்றா சுவம் வேலை சின்ன பிள்ளைகளை வந்து தண்டிட்டு போயிடலாம். ஆனா அது உண்மை இல்லை. நானும் பல முன்பள்ளிகளை பார்த்திருக்கிறேன், பல முன்பள்ளிகள்ல நிறைய விழாக்கள்ல கலந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு முன்பள்ளியில நிகழ்ச்சி பாடசாலையில கூட ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கமைச்சு நடத்திட்டு போயிடலாம். ஏன்னு சொன்னா மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு சொல்றது செய்து புரிஞ்சுணர்ந்து நடந்து கொள்வார். ஆனா முன்பள்ளியில அது சரியான கஷ்டம். பெற்றோர்கிட்ட ஒற்றுமை வேணும், மாணவற்ற ஒற்றுமை வேணும், நலம்புரியல்கிட்ட ஒற்றுமை வேணும். அது இல்லாம கடைசி இருந்தாலும் தனி ஆசிரியர்களோ மாணவர்களோ அதை செய்து முடிக்க இயலாது. இப்ப நீங்கள் அதை பற்றி என்ன சொல்றீங்க? மாணவர்களை நாங்கள் எங்கள்கிட்ட 3 வயசுல வாழ மாணவர், இப்ப அவர்களை நீங்கள் எப்படி அவர்களை மெருகூட்டீர்கள் என்பது ஒரு சில வார்த்தைகளோட கூறணும். நிச்சயமா நீங்க சொல்றது உண்மை, 100% உண்மை. எல்லா மாணவர்களும் தனித்தனி திறமைகளோட தான் பெறுவினோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேறுபட்ட குணாதிசயங்கள், அதாவது வளர்ந்த வீட்டு சூழல்கள் அதுக்கேற்ற இதுலதான் நர்சரியில வந்து சேருவினோம். அப்ப அவர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே செயற்பாடை செவிக்கிறன்றது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதுக்கு நிச்சயமா பெற்றோரோட ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. எல்லாரையும் ஒரே மாதிரி ஒற்றுமையா செயற்பட வைக்கிறது தான் எங்கட கோட்பாடு. ஒரு நிகழ்ச்சியை செய்யறேன்னு சொன்னா பெற்றோர்கிட்ட ஆசிரியர் இல்லாம செய்யலாது, மாணவர்கள் இல்லாம செய்யலாது. அப்ப ஆசிரியர் மாணவர் பெற்றோர் எல்லாரையுமே ஒரே இடத்துல ஒரே மாதிரி செயற்பட வைக்கிறது தான் எங்கட கோட்பாடு. அதை கேட்ட மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது அந்த நிகழ்வு நடக்கல மிக சிறப்பா நடைபெறும். இந்த இன்றைய நீங்க கண்காட்சி நிகழ்வை பார்க்கல பெற்றோர் மாணவர் ஆசிரியர்கள் எங்களுக்கு மேல இருக்க பொறுப்பதிகாரிகள் செயலாளர் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா செய்தபடியாதான் இவ்வளவு சிறப்பா இது நடந்திருக்கின்றத நான் உண்மையான ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியை செய்யறோம்னு சொன்னா கூட்டு முயற்சி என்பது முக்கியம். இப்ப இந்த இடத்துல நாங்க இதை செய்யக்க அந்த மாணவர்களுக்கு அது புரியுது. என்ன ஒரு விஷயத்தையும் தனி ஒரு ஆளா செய்யறதை விட கூட்டமா நின்றுதான். ஒரு புலி வந்து மான வேட்டையாடிட்டு போயிடலாம். ஆனா அந்த மான் கூட்டமா நின்றால் அந்த புலியால் அந்த இடத்த மான வேட்டையாடலாம். அதே சொன்னா அதுக்கு பயம், மான் குத்தி போடுற ஒரு பயம். அதே போல தான் எப்பவும் கூட்டமா இருந்தா தான் நாங்கள் வெற்றி பெறலாம். நீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இதா வளர்த்து கொள்றீங்க. நன்றி. வணக்கம் டீச்சர். வணக்கம். சரி, நாங்கள் இப்ப இன்னைக்கு உங்களோட முன்பள்ளியில வந்து உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்க எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. அதே போல நீங்க பிள்ளைகளை நல்ல வடிவா ஒருங்கமைச்சு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் செய்யணும்னு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏன்னு சொன்னா நாங்க பார்த்த வகையில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆக்கங்களை செய்திருந்தார்கள். எல்லாரும் வந்து ஒரே ஆக்கத்தை கொண்டு வைக்கல. முன்பள்ளியான சில பேர் என்ன வேலை சோத்துக்காக வீட்டை செய்து வச்சுட்டு அதுக்குள்ள 2 லைட்டை போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நாங்க பார்த்ததுல நிறைய விஷயங்களை இந்த இடத்த காட்டியிருக்கிறோம். நீர் மின்சாரம் காட்டியிருக்கிறோம், மலை வீழ்ச்சி காட்டியிருக்கிறோம், மற்றது ஹாஸ்பிட்டல் காட்டியிருக்கிறோம், எரிமேல காட்டியிருக்கிறோம், மற்றும் பல விஷயங்கள் காட்டியிருக்கிறோம். அதுபோக ஒட்டு சித்திரங்கள் காட்டியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமான விடயம் இல்லை. முன்பள்ளி மாணவர்களை வச்சு செய்யறதுன்றது ஒரு சாத்தியமான விடயம் இல்லை. இதை நீங்க ஒருங்கமைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், எவ்வளவு கஷ்டப்பட்ட நீங்கள்ன்றத ஒரு சில வார்த்தைகளோட கூறணும் ஆசைப்பட்டேன். உண்மையாக இந்த முறை வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில கண்காட்சி நிகழ்வை செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொறுப்பதிகாரி அவர்கள் கூறியிருந்தார். அவர் வந்து 5 தலைப்புகளை எங்களுக்கு கூறியிருந்தார். அதாவது பிள்ளையினுடைய உலகம்னு சொல்லிச்சுன்னா பிள்ளை எந்த உலகத்துக்குள்ள இருக்குது, அது வந்து ஒரு வீடு, அவன் வீட்டை வந்து வீட்டுல இருக்கிற உறுப்பினர்கள் யார் யார், மற்றது அது அந்த பூங்கா, அந்த இதுக்குள்ளதான் பிள்ளைண்ட உலகமா இருக்கும், சிறு பிள்ளைண்ட உலகமா இருக்கும். அப்ப அந்த விஷயம், மற்றது வந்து நேச்சர் என்ன மாதிரி காலநிலைகள் தொடர்பாக அது எப்படி இருக்கும், அந்த தலைப்பு தந்தவர். மற்றது வந்து எமக்கு உதவுவோரை நாங்கள் காட்ட வேணும். ஒரு ஆசிரியரோ வைத்தியரோ தாதியோ அந்த வகையில எமக்கு உதவுற யாருன்றதை நாங்கள் பிள்ளைகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும்ன்றதுக்காக அந்த தலைப்பையும் எங்களுக்கு தந்திருந்தவர். மற்றது வந்து ஆகாய மார்க்கத்துல போற வாகனங்கள், தரை மார்க்கம், மற்றது புகையிரதம்,
மற்றது கடல் மார்க்கத்தில் என்னென்ன வாகனங்கள் போகும். அப்போ அப்படியான வித்தியாசமான தலைப்புகளை எங்களுக்கு தந்து அதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை நாங்கள் உள்ளடக்கலாம்னு சொல்லி எங்களை கேட்டிருந்தேன். அப்போ நாங்கள் அதுக்குள்ள தேவையான விஷயங்களை உள்ளடக்கி சரிட்ட கேட்கல. ஓகே, இது மாதிரியே நீங்கள் பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்கையும் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் பிரித்து கொடுத்து அவைக்கு என்னென்ன சாப்டர் 2 கொடுக்க கேட்கல தான் அதை மட்டும் அதோட சித்திரங்களையும் அதுதான் இப்ப கேட்க வரேன். என்ன சொன்னா இப்ப எல்லா பிள்ளைகளிடையும் நாங்க பொதுவா சொல்லிவிட்டோம்னு சொல்லிச்சுன்னா நீங்க ஒரு கண்காட்சி அப்ப இன்னைக்கு ஒரு ஆக்கத்தை செய்து வாங்கணும்னு சொல்லிவிட்டோம்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் ஒரே விஷயத்தை செய்து கொண்டு வந்துருவீங்க. இல்லையான்னு சொல்லிச்சுன்னா 2-3 பேர் ஒரே விஷயத்தை செய்து அது பாக்க ஒரே விஷயம் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அது உண்மையில ஒரு ஒருங்கமைப்பான விஷயம். நீங்க அதை ஒரு கூட்டு முயற்சியா செய்திருக்கிறீங்க. அதுக்கு இப்ப நீங்க ஒரு பெற்றார்கிட்ட மீட்டிங் வச்சு செய்திருப்பீங்க. உங்களோட டீச்சர்ஸ் ஒரு உதவி செய்திருப்பாங்க. ஒரு மூல காரணத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மூல காரணத்தை கொடுத்து செய்திருக்கிறீங்க. உண்மையில ஒரு நல்ல விஷயம். அந்த பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகள் மட்டுமில்லாம பெற்றோரும் இதுக்கு ஒரு என்னன்னு சொன்னா இந்த காலத்துல பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் அரசாங்க உத்தியோகம் ஏதோ ஒரு உத்தியோகத்துல போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த இதையும் நேரத்தை கருதி கொண்டு இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு நிகழ்ச்சியையும் இவ்வளவு கண்காட்சிக்குரிய பொருட்களையும் கொண்டு வந்து நல்ல சிறப்பா காலதாமதம் இன்றி 9 மணிக்கு சொல்லியிருந்தா 9:30 சரியாக தொடங்கி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. நல்ல ஒரு விஷயம். உண்மையில நேரத்தையும் கருத்தை கொண்டு நல்ல சிறப்பாக செய்திருந்தீங்க. நல்ல ஒரு விஷயம். மேலும் மேலும் உங்களுடைய இந்த முயற்சியும் உங்களுடைய இந்த குழுவாக சேர்ந்து உங்களுடைய ஆசிரியர் சேவையும் சிறப்பாக வளர எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. 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 சரி, இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச வதிரி முன்பள்ளியினுடைய முகாமைத்துவ குழுவோட நிற்கிறோம். இப்ப இவர்களோட கலந்துரையாடி இவர்கள் என்ன சொல்றாங்கன்றதை இந்த இடத்துல கேட்க போறோம். சரி, வணக்கம். வணக்கம். இப்ப இன்னைக்கு இந்த முன்பள்ளியில நடக்கிற நிகழ்வை பற்றி ஒரு சில வசனங்கள் கூறணும்னு ஆசைப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய முன்பள்ளியின் கண்காட்சி நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வானது நடைபெறுவதற்கு அப்பால் பல்வேறு நபர்களினுடைய உழைப்பு இருக்கின்றது. ஆசிரியர்களுடைய, பெற்றோர்களுடைய, அத்துடன் மாணவர்களுடைய உழைப்பு இருக்கின்றது. அது நாங்கள் அந்த உழைப்பினை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இது முன்பள்ளியினுடைய கண்காட்சி அல்லாது அதற்கு அப்பால் ஆரம்ப பிரிவு பாடசாலை மாணவர்களுடைய கண்காட்சியை போன்றதொரு தோற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காலையிலே பேசியிருந்த எங்களுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளர் இந்த கருத்தினை தெரிவித்திருந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இந்த கண்காட்சியிலே அவதானித்த எல்லா விடயங்களுமே அதனை மெருகூட்டுவதாக வெளிப்படையாகவே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த கண்காட்சி நிகழ்வானது சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு பல்வேறுபட்ட நபர்களினுடைய ஒத்துழைப்பின் மூலமே இது இன்று நிலை பெற்றிருக்கின்றது. ஆகவே இத்தருணத்திலே இந்த நிகழ்வானது சிறப்புற அமைவதார தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இன்றைய இந்த கண்காட்சி நிகழ்வானது சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு சகல வழிகளும் எல்லா வகை வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் இத்தருணத்திலே இந்த வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய முன்பள்ளியின் முகாமைத்துவ குழு என்ற சார்பிலே நாங்கள் நன்றியதை தெரிவித்துக் கொள்வதிலே மனமகிழ்வடைகின்றோம். சரி, இப்ப இது மட்டும் இல்லாமல் இப்ப இது ஒரு சிறுவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைச்சு செய்யறன்றது ஒரு சுவேசப்பட்ட காரியம் இல்ல. இது ஒரு இப்ப 5ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளை எப்படியாவது ஒரு வகையில ஒருங்கமைச்சு அவர்கள் அமைதியா இருக்க வச்சு செய்திடலாம். இது 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை நாங்கள் ஒருங்கமைச்சு அவர்களோட பெற்றோர்களை கூப்பிட்டு இந்த இடத்துல செய்ய அது உங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக அமைஞ்சிருக்கு. அந்த சவால்களை நீங்க எப்படியான சவால்களை இதுக்குள்ள எதிர்கொண்ட நீங்கள் ஒரு சில பெற்றோர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருப்பார். ஒரு சில பெற்றோர் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறவர்களா இருப்பார்கள். ஒரு சில பெற்றோர் கூலி தொழிலுக்கு போகிறவர்களா இருப்பார்கள். பலதரப்பட்ட பெற்றோர்களை சந்திச்சிருப்பீர்கள். அவர்களோட நீங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்ன்றதுக்காக நீங்க எப்படி அவர்களோட அனுசரிச்சு எப்படி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு எப்படி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைச்சிருந்தீங்க? எங்களுக்கு சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப கண்காட்சியை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்றது எங்களோட நிகழ்ச்சி நிரல். அப்ப அந்த வகையில நாங்கள் எல்லாருக்கும் இந்த விடயத்தை ஆரம்பத்துல ஆசிரியர் பொறுப்பாசிரியர் ஊடாக தெரியப்படுத்தி இருந்தார்கள். அந்த வகையிலே இயன்ற வரைக்கும் ஒரு பெரும்பாலான பெற்றோர்கள் ஒத்துழைப்பு நல்கியிருந்தார்கள். அதை நீங்கள் இந்த இன்றைக்கு கண்காட்சி நிகழ்வுல அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருவரும் தொழில் நிமித்தம் சென்ற காரணத்தினால அவங்களுடைய தாய் தந்தையர்கள் சில வேளையில நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். அப்ப அந்த ஒவ்வொருவருக்கும் பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கும்.
இயன்ற போதிலும் எங்களுடைய குறிக்கோள் வந்து இன்றைய இந்த கண்காட்சி நிகழ்வை சிறப்புற நடத்த வேண்டும் என்ற ஒரு இலக்கு கொண்டிருந்தது. அந்த வகையிலே எங்களுக்கு பல்வேறுபட்ட சவால்கள் இருப்பினும் நாங்கள் அந்த சவால்களை முறியடித்து இன்றைய தினம் அதனை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றோம். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். எப்படி நாங்கள் தடைகளை தாண்டி வரன்றதுதான் இருக்கு. இப்ப ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, சங்க உறுப்பினர்களும் சரி, பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களும் சரி, அவர்கள் எல்லாம் இணைஞ்சு எப்படி சவால்களை எதிர்கொண்டு வாரம்ன்றதான் ஒரு முக்கியமானது. மற்ற பாடசாலைகளை விட பாடசாலையை நடத்துறது வந்து உண்மையில ஒரு சவாலான விஷயம். ஆசிரியர்களுக்கும் சரி, உறுப்பினர்களுக்கும் சரி உண்மையில ஒரு சவாலான விஷயம். அந்த விஷயத்தை சிறப்பாக இந்த மதுரை முன்பள்ளியில செய்து கொண்டு வாரீங்கள். அதுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அதே போல உங்களுடைய இந்த சேவை இன்னும் பல காலங்களுக்கு நீடிச்சு இந்த ஆசிரியருடைய சேவையை நீடிக்கணும்னு சொல்லி எங்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. நன்றி. இவ்வளவு நேரமும் நாங்கள் கரவட்டி பிரதேச சபையினோட முன்பள்ளியினுடைய கண்காட்சியில இவ்வளவு நேரமும் பார்த்திருந்தோம். இந்த கண்காட்சியில இந்த சிறுவர்கள் செய்த அந்த கண்காட்சி சம்பந்தமான கலைகள் சம்பந்தமான பொழுதுகளை பார்த்திருந்தோம். அதே போல ஆசிரியர்களோடையும் உரையாற்றி இருந்தோம். அவர்கள் எவ்வாறு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைச்சு எவ்வாறு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்திருந்தார் என்ற பார்த்திருந்தோம். மதுரை முன்பள்ளியானது சிறப்பாக பல வருட காலமாக இயங்கி வருகிறது. கரவட்டி பிரதேச சபையினுடைய இயக்கத்திலே இந்த முன்பள்ளி இயங்கி வருகிறது. சிறப்பாக சிறந்த ஒரு ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் முகாமையாளர்கள் இருக்க இந்த முன்பள்ளி சிறப்பாக இடங்கி வருகிறது. இங்கே வருகின்ற பிள்ளைகள் சிறந்த முறையிலே தரம் ஒன்றுக்கு பயிற்றுவித்து செல்லப்படுகின்றார்கள். அவர்கள் இன்றைய தினம் நீங்கள் கதைச்சதை வச்சே பார்த்துக் கொள்ளலாம் எவ்வளவு முனைப்பாக அந்த பாடசாலையில அவர்கள் தங்களுடைய கதை திறத்தினை வளர்த்திக் கொள்கிறார் என்றதை பார்த்துக் கொள்ளலாம். அப்ப நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து ஆதரவளிச்ச உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க, கட்டாயம் எங்களுடைய இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுவோம். கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுடைய அந்த திறமையை வெளியால காட்டணும்ன்றதை ஆசைப்படுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் யூடியூப் சேனலை. நன்றி.